வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான இனிஷியல் சேலரியை பர் மந்த்துக்கு 17,500 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ உடனடியாகவே உங்களுக்கு ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 7 வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இது அதோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும். அதாவது அந்த ஃபோட்டோ எடுத்து மினிமம் 3 மந்த்துக்குள்ளே இருக்க ஃபோட்டோவை இங்கே வந்து ஒட்டிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ வந்து இங்கே பேஸ்ட் தான் பண்ணணும். நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணக்கூடாது. அதையுமே சொல்லியிருக்காங்க. அப்ளிகண்ட்டோட பெயர் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. அப்ளிகண்ட்டோட தகப்பனார் அல்லது கணவர் பெயர் இங்கே கொடுத்துக்கலாம். பிறந்த தேதி மற்றும் வயது இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸுமே இங்கே கேட்டிருக்காங்க. அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி, மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன வச்சுருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. ஆதார் எண் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் மெயில் ஐடி இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணிடுங்க. மெயில் ஐடி பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா நீங்கள் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா விட்டுருங்க. ஃபோன் நம்பர் மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஜாபில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு சர்டிஃபிகேட்க்கு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அடுத்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி ரெண்டுமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்கே இடம், தேதி இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கல்வி தகுதிக்கான சான்றிதழ், அதாவது ஆல் சர்டிஃபிகேட்ஸ் 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி, ஆல் மார்க் ஷீட்டு அண்ட் கன்சாலிடேட்டட் அண்ட் பர்சன்டேஜ் இதெல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெலவென்ட் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதாவது ரெஜிஸ்டர் நம்பர், ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டு, ஸோ ரெனிவல் பண்ணியிருக்கீங்களாங்கிற அப்டேட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி பள்ளி இறுதி வகுப்பு படித்ததற்கான கல்வி தகுதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உடல் ஊனமுற்றவராக இருக்கீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, முன்னுரிமை கோருறீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, COVID-19 பேரிடர் காலத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஜமால் முகமது கல்லூரி அருகில், டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளி 620020 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அட்ரஸ் உங்களுக்கு தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து DHS டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலக நிர்வாகத்திற்குட்பட்ட தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ்காணும் பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதை
தொடர்ந்து பணி நியமனம் செய்வதற்கு ஏதுவாக தகுதியுள்ள நபர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி வேக்கன்சிஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கான அப்ளிகண்ட் வந்து இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமானது, அதாவது டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜாப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 30 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. 30 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்க அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், இந்த மாதிரி இடங்களில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, நீங்கள் 12th பயாலஜி குரூப்போ அல்லது பாட்டனி அண்ட் சுவாலஜி இதெல்லாம் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதோடவே பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் தமிழில் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதோட 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் கேட்டகரியில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கதா எலிஜிபிள். அல்லது 2 இயர்ஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, சானிடரி இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஓகேங்களா? 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரி பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 17,500 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கேயுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பதவிகள் பார்த்திங்கன்னா தற்காலிகமானது, டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 11 months இதோட ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் டிக்ரீஸ் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாப்க்கு வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பணி நியமனம் வழங்கப்படும் பணியிடத்தில் தங்கி பணிபுரிய வேண்டும். மேலும் பணியிட மாறுதல் கிடையாதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 7 ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணிப்பாங்க. அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்லேயும் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், ஸ்பீட் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேர்லேயே சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 7 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லையும் நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கேயும் இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித ஃபீஸஸும் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7 வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ அன்றைக்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஜாப் பற்றின அப்டேட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரியப்படுத்துவாங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஜாப் அப்டேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.